மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைய மன்னாவின் தலைப்பு செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன். நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். யார் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாயிருக்கிற, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அதற்குரிய பலனை, அதற்குரிய பிரயாசத்தின் பலனை அவர்கள் அடைவதே இல்லை, பெறுவதே இல்லை. மாறாக தேவ பிள்ளைகள், தேவனுடைய கற்பனையின் மேலே பிரியமாயிருக்கிற அவருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார். 128ஆம் சங்கீதத்திலும் கூட நாம் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்த வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 112ஆம் சங்கீதத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருப்பார்கள், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருப்பார்கள், வேதத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருப்பார்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுப்பதிலே அவர் சிந்தையாக இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் அடைவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற வண்ணமாக யாரெல்லாம் அவரை கனம் பண்ணுகிறார்கள், யாரெல்லாம் அவருடைய வேதத்தை பற்றிக் கொள்கிறார்களோ, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே பிதா உங்களில் மகிமைப்படுவார், நீங்கள் என்னுடைய சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் 4 முதல் 7 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, அநேகர் மத்தியில் உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படியாக
வேதத்தில் பிரியமாயிருங்கள், உடைய கற்பனையில் வாட்சியாயிருங்கள். அது உங்களை மேன்மைப்படுத்தும். அது நிமித்தமாக உங்களுக்கு தேவனுடைய கண்களிலும் மனுஷனுடைய கண்களிலும் தயவும் நற்புத்தியும் கிடைக்க ஆண்டவர் செய்வார். தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே பத்திரப்படுத்தி கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை நீ, அந்த கட்டளைகளை நீ கை கொள்வது மட்டுமல்ல, இருதயத்திலே நீ அதை காத்துக் கொள்ளும் போது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருங்கள், தேவனுடைய வார்த்தையிலே தியானமாயிருங்கள். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே, எங்களை மீட்க வந்தவரே, காக்க வந்தவரே, அருள் நிறைவானவரே, அன்பு நிறைந்தவரே, இதனால் நம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் நான் வாய்க்கப்படுவேன் என்று சொல்லி எங்களுக்கு போதித்திருக்கிறவரே, இந்த வார்த்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே திரும்புவார்களாக, காணப்படுவார்களாக. அது நிமித்தம் கைது செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி அவர்களை ஆண்டவரே சோத்திரப்பா உந்தன சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக பண்ணுவீராக, அநேகத்திலே ஜீவ சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே, காணப்படுகிற எதிர் தடைகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக உடையிருப்பீராக. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வார்த்தையின்படியாக பெரிய காரியங்கள் வரும் நாட்களிலே காணப்பட வேண்டும் என்று கருத்தலங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.